ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த படங்கள் 2. ஒன்று வந்து விக்ரம் நடித்து ஆனந்த் சங்கர் இயக்கி நயன்தாரா அண்டு நித்யா மேனன் நடித்த இருமுகன் அப்படின்ற ஒரு படம். இன்னொரு படம் வாய்மை அப்படின்னு ஒரு படம் செந்தில்குமார்ன்ற அவர் இயக்கியிருக்காரு. இதில் ஆக்டர்கள் பெரிய லிஸ்ட்டு, எல்லாமே தெரிஞ்ச நடிகர்கள் தான். ஆனால் ரைட் நவ் ரொம்ப பிஸியாக இல்லாத நடிகர்கள். அவங்களெல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு படம், ஒரு விஷ பரீட்சை அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றியும் பேசலாம். முதல் இதில் இருமுகனுடைய இயக்குனர் வந்து ஊரில் இல்லை, அதனால் நான் வந்து லேட்டராக பண்ணுறேன். முதல்ல வாய்மையை எடுத்துக்கலாம். வாய்மை இயக்குனர் வந்த அப்புறம் அவர்கிட்ட இந்த படத்தை விவாதிக்கலாம். ப்ளீஸ் ஜாயின் மீ. நேயர்களே, வாய்மை படத்தினுடைய இயக்குனர் செந்தில்குமார் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்களேன். உங்கள் பின்னணி என்னன்னு முதல்ல ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள். போகும். என் பேர் செந்தில்குமார் சார். ஓகே. சேலம் ஆத்தூரில் பிறந்தது. அங்கே இருக்க ஒரு சின்ன வில்லேஜில் என்னலாம் வரீங்க? ஆமாம், ரொம்ப வில்லேஜ். அங்கே தேட்டரே கிடையாது. அப்படியா? சார், நாங்கள் 24 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் படம் பார்க்கணும். ஓஹோ. ரிலீஸ் படமே நாங்கள் பழைய படமாக தான் பார்ப்போம். அப்படியா? அவ்வளோ லேட்டாக தான் எங்கள் ஊருக்குலாம் வரும், பக்கத்து ஊருக்கு. சினிமா பின்புலம்லாம் கிடையாது. எங்கள் ஊரில் இந்த திரைக்கட்டி ஓட்டுறது தான் வாய்ப்பே. என்னது? திரைக்கட்டி படம் ஓட்டுவாங்க. அப்படியா? தரையை கட்டி பண்ணிட்டு துணி போட்டு தான். ஆமாங்க. அதை பார்த்து தான் நான் வந்து சினிமாவுக்கு ஒரு முடிவு பண்ணது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சினிமா தான். அப்போ சின்ன வயசுலேருந்து எனக்கு 2 விஷயம் தான் இருந்துச்சு. எங்கள் ஊருக்கும் சினிமாக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் திரையில் பார்த்ததுக்கும் நிஜத்தில் பார்க்குறதுக்கும் வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அப்போ எனக்கு வந்து ஊரில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அதுதான் எனக்கு உலகம், அதுதான் வாதியார், அதுதான் அம்மா, அதுதான் கிரியேட் பண்ணுற உலகம். அது ஆமாம், கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுதான் வந்து பெட்டராக இருந்தது. அதில் தான் கேள்வி கேட்க முடிஞ்சிச்சு, அதில் தான் பதில் சொல்ல முடிஞ்சது, அதில் தான் வந்து அதுக்கான இருந்துச்சு. இங்கெல்லாம் யாருமே அப்படி இருக்கிறது கிடையாது. ஒன்று சகிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா அதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அது சினிமாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிது. அது மாதிரி தான் லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் போகணும்லாம் நினச்சது கிடையாது. எனக்கு விவரம் தெரியும் போது நம்ம சினிமாவுக்கு போகணும்னு நினச்சேன். வெரி குட். ஸோ எனக்கு அப்பாவோ குருவோ ஃப்ரெண்டோ எல்லாமே எனக்கு சினிமா தான். வெரி குட், அழகாக இருக்குது. நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க இந்த படத்தை. ஸோ நானும் என்னோட எனக்கு எப்படி பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸும் இல்லை சார். இப்போ படம் வந்து ஆல்ரெடி ஏற்பட்ட ஒரு காரியம் சார். அது நம்மளே வந்து பணம் ஓட வேண்டியிருக்குமே. இல்லை சார், எப்படி நீங்கள் வந்து மினிமமே குரோர்ஸ் இல்லையா? 1.5 கோடி 2 கோடி இல்லாமல் படம் எடுக்க முடியாது சார். எல்லா ப்ரொடியூசருமே பணத்தை கிரியேட் தான் சார் பண்ணுறாங்க. எப்படி நம்ம கதை கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரொடியூசரும் பணத்தை கிரியேட் பண்ணுறாங்க. நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சது காரணம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்னு நினச்சேன். எனக்கு வந்து மெய்யப்ப செட்டியார், வாசன் சார், சின்னப்பதேவர் இவங்கெல்லாம் கதைகள் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி மாற்றுவாங்க, எப்படி காமெடி உள்ளே கொண்டு வருவாங்க, ஒரு நடிகர் எப்படி உள்ள முடிவெடுப்பாங்க, அந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் இப்போ யாரும் இருக்கிறதில்ல. பணம் இருந்தால் ப்ரொடியூஸ் ஆயிடலான்னு. அவங்க வந்து கதையை செலக்ட் பண்ணி அந்த கதையை யார் டைரக்ட் பண்ணணும், யார் நடிக்கணும், இந்த சீன் நல்லா திரும்ப போய் நீ ஷூட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொடியூசர் அன்றைக்கி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஹீரோக்களுக்கே கதை கேட்க தெரியல, அவங்களே 10 பேர்கிட்ட கதை சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த பயிற்சி பழக்கம் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுனால ஏற்படுற சிக்கல் தான் இவ்வளோ பெரிய சிக்கல். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தேன் சார். நிறைய பெரிய ஹீரோக்கள்கிட்ட கதை சொல்லியிருந்தேன். எல்லாரும் படம் எடுக்கிறதுக்கும் அதை நடிக்கிறதுக்கும் ரொம்ப ஒன்றும் பணம் இல்லாமல் இருக்கும், இல்லை அதை நடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ரொம்ப இவங்களை நம்பி ரொம்ப சிரமமான சூழ்நிலைக்கு இருந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் முடிவு பண்ணேன், இவ்வளோ ஹீரோக்களையும் இவ்வளோ ப்ரொடியூசர்கள் நம்பியும் நம்ம வந்து தெருவில் வறுமையில் தான் நிற்கிறோம். ஒரே ஒரு தடவை நம்மளை நம்பி நம்ம தெருவில் நிற்போம். ஸோ நம்மகிட்ட எதுவுமே இல்லை, அட்லீஸ்ட் கடனாக இருக்கட்டுமே, அது பெட்டர் தானே லைஃப்பில். ஸோ நம்ம கடன் வாங்குவோம். காலையில் 100 ரூபா கடன் வாங்கினோம், அதுக்கு 1 கோடி ரூபா கடன் கேட்போம். வாங்குறதே வாங்குறோம், பெருசாக வாங்கிடுவோம். பெருசாக வாங்கிட்டா அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. சின்னதாக வாங்கினோம்னா நம்ம பதில் சொல்லணும். ஸோ அதனால் பெருசாக கடன் கேட்போம். உங்கள் ஃபிலாசபி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சொல்லுங்கள். சார் அப்படி முடிவெடுத்தான் சார். ஒரு நாள் சும்மா ரொம்ப கோவமாக சில இந்த இண்டஸ்ட்ரி மேலே இதில் நடித்த எல்லாரும் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக சாதாரண இல்லை எல்லாம். எப்படின்னா சார், இப்போது தேரன் சார்லாம் இந்த கதையை நான் எந்த நேரத்துமே சொல்ல, இந்த படத்தில் யாருக்குமே கதை தெரியாது, கதை தெரியாமல் தான் நடித்தாங்க. டெக்னீஷியன் எல்லாருக்குமே கதை தெரியாது. இப்படி கண்ணை வைங்க, இப்படி உட்காருங்க, கேமராமேட் வந்து இங்கே கேமரா வேணா வச்சுருவார். படம் எதை பற்றியும் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு மியூசிக் போடணும், மியூசிக் ரைட் போடுவார். வைரம் சார் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சார் எழுதி கொடுப்பாங்க. எல்லாரோட சப்போர்ட்டும் அன்பு உழைப்பு இதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய இதாக வந்தது, அது முடிஞ்சு ரிலீஸ் ஆனது. ஸோ சப்போர்ட் வந்து சார், நீங்கள் உண்மையான ஒரு விஷயத்த ஒரு விஷயத்துக்கு தயாரானீங்கன்னா அது யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் கவலைப்படத்தால இப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி செய்யலாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, செய்யணும் தான் நினைக்கணும், அது நடந்துடும். யூஸ்வலி ஹாலிவுட்டில் வந்து சைக்கோ, பென்ஹர்,
டைட்டானிக் எல்லாமே முன்னால் வந்திருக்கு. அகெயின் ரீமேக் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்ததெல்லாம் ரீமேக் தான் முன்னால் வந்திருக்கு. இந்த 12 Angry Men மட்டும் யாருமே ரீமேக் பண்ணது கிடையாது. இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி அ கிளாசிக். இதை பண்ணவே முடியாதுன்றதும் Black and Whiteல 1957 வந்த ஒரு படம். அதுக்கு முன்னாலே டெலிப்ளேயாக இருந்தது. தெரியும், நீங்கள் என்னோட நிறைய படிச்சீங்க. ஐயோ இல்லை சார், நிறைய தமிழ் புக்கு தான் படிச்சிருக்கேன். ஆமாம், இல்லை அப்படி இருக்கும்பொழுது இந்த இந்த கான்செப்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் கான்செப்ட்ஸ். இது தப்பு எதுவுமே கிடையாது ரீமேக் பண்ணுறதுன்னு. எவனுக்குமே இந்த தைரியம் வந்தது கிடையாது இதை பண்ணுறதுக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆள் பண்ணுறீங்க. எப்படி அப்படின்றது எனக்கு சொல்லணும். என்ன அளவுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கணும் அது அப்படின்றது ஒன்று. ஒரே ரூமில் நடக்கிறது. 90% ஆஃப் த ஸ்டோரி இந்த ஜூரர் அப்படின்ற ஒரு இது பண்ணுறது நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடுறீங்க முதல்லையே. ஜூரியை திருப்பி கொண்டாடுறதுன்னு. ஏன்னா 1957 58 போயிடுத்துது. அதுக்கப்புறம் கிடையாது ஜூரி சிஸ்டம். அமெரிக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்களோட லாவே தான். ஆமாம்மா, அது ஓகே. இது வந்து எனக்கு ஒரு பக்கம் உங்களுடைய இது வந்து துணிச்சல், அசட்டு துணிச்சல்னு சொல்கிறதா இல்லை உங்கள் கரேஜ்னு சொல்கிறதா? ஏன்னா இந்த படம் வந்து யாருமே எடுத்ததில்லை, அதனால தான் சொல்கிறேன், தப்பாக சொல்லலை அசட்டு துணிச்சல்ன்றது இல்லையா. இது வந்து ரொம்ப ஆழமான கிணறு சார். இது 12 Angry Menன்றது ஒன் அண்ட் ஒன்லி டைம் தான் எடுக்க முடியும்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஹாலிவுட்லேயே ரீமேக் கிடையாது, கலர்லேயே கிடையாது இந்த படம். என்ன துணிச்சல் இது? என்ன இது? வாட் டு யூ மீன் பை தட்? நமக்கு என்ன தெரியும் அதை வச்சு தான் நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம நல்லா பேசுவோம். இப்போ பேசுகிற சம்மந்தமாக ஒரு படம் பண்ணுறோம், அது கன்ஃபார்மு. இது வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண கூட நம்மளே பண்ணுறோம். எனக்கு விஜயாண்டின்னு ஒரு நம்ம விஜயாண்ட் சார் வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. யார்? ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டர். ஆமாம், அவர் தான் எனக்கு ஃபஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணி வச்சிருந்தது. அவர் ஃபஸ்ட்டு படமே எனக்கு தான் பண்ண. அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு இப்போ. ஆமாம். ஸோ அப்போ வந்து அப்போ நான் என்ன முடிவு பண்ணால், அவர்கிட்ட ஸ்டுடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது, நமக்கு வந்து கதை மட்டும் இருந்தால் போதும். அவர் ஹீரோ, மீதி பேர் ஃப்ரெஷ்ஷு. பேசுகிறதானே ஈஸியாக பேச வச்சிடலாம், ரொம்ப கூட கஷ்டம் கிடையாது. நம்ம டைலாக் நல்லா எழுதிடலாம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்னதாக ஒரு படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரே நைட்டில் வந்து எழுதின கதை அது. ஏன் வந்து இந்த ஜேனர் எடுக்கணும்னு நினச்சின்னா, அதுக்குள்ளே இந்த அற்புதம் அம்மாள் அவங்க வந்து எங்களுக்கு வந்து எனக்கு எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பக்கம் சரணபவன் நினச்சி வீடு பக்கத்தில் தான் என்னோடய வீடு. அதில் கிராஸ் பண்ணும்போது ஒரு நாள் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த பை தூக்கிட்டு ஒரு பையனுக்காக ஒரு அம்மா 24 வருஷமாக ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயம். இங்கே இருக்கிற சிஸ்டம் மேலே இருக்கிற கோவம் எனக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் தெரிஞ்சோம். முதல்ல பேச சம்மந்தமாக படம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இப்போ இமீடியட்டாக நான் ஒரு படம் எடுத்தாகணும், அந்த எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், எனக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கும்போது நான் நிறைய ஜேனர் வச்சுருந்தேன். என்னோட கதைகள்லாம் இப்போ எடுக்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. அது பெரிய பட்ஜெட்டு, பெரிய ஹீரோ, நான் குட்டியாக அப்படி திங்க் பண்ணவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் வாழ்க்கை வந்து நகர்ந்தாகணுங்கும்போது தான் சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி இந்த ஜூரி சிஸ்டத்தை வச்சு நம்ம ஊரில் வந்து அடாப்ட் பண்ணலாம். அது வந்து பேசிக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர இருந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கனால எனக்கு அந்த படத்து மேலே ஒரு லவ். அந்த பேச்சு, அந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஒவ்வொரு கேரக்டரும், ஒவ்வொரு விஷயமும். சினிமா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இத்தனை வருஷத்தில் எதையோ எடுக்கிறாங்க, இதை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கோவம் இருந்தது. நான் மதிக்கிற ஜீனியஸுகளே அதெல்லாம் செய்யலைங்கிற எனக்கு வருத்தம் உண்டு. ரொம்ப அழகாக செஞ்சுருக்க முடியும் அவங்க. ரொம்ப நீங்கள் அந்த படத்தை அப்படியே எடுத்துருக்கலாம், இன்னும் நீங்கள் வந்து ரைட்ஸ் வாங்கியே எடுக்கலாம், இல்லை வந்து ரொம்ப சிம்பிள் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கான். நீங்கள் 20 நடிகர்கள் சேர்ந்து அழகாக எடுத்துருக்கலாம் அந்த படத்தை. அவ்வளோ பெரிய படமாக அது எப்போயோ வந்திருக்கலாம், இப்போ கூட செய்யலாம். சரி நம்ம செய்வோம், நமக்கு நிறையா வசனம் வரும், நம்மளால் செய்ய முடியும். நம்ம கண்டிப்பாக நான் ஒன்று நினச்சேன் சார், அது எடுக்கிறதுக்கான தைரியம் என்னென்னா என்னோடய வசனம் ஒன்று, ரெண்டாவது நான் நடிப்பு நல்லா வாங்கிடுவேன் சார். அது யாராக இருந்தாலும் கண்ணை இப்படி வைங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடிப்பு நல்லா வாங்கிடுவேன் சார். அந்த தைரியத்தில் பண்ணிடலாங்கிறது தான் எடுத்தது சார். இந்த படத்தை எவ்வளோ ஸ்டடி பண்ணிருக்கீங்க நீங்கள்? அந்த 12 Angry Men எத்தனை வாட்டி பார்த்தீங்க என்னன்னு தெரியல. இன்ஃபேக்ட் ஒரு டயலாக் ஒன்று வரும் அதில், அதாவது இவங்கெல்லாம் பிறவியிலேயே இப்படி தான், இவங்கக்கிட்ட போய் தான் வரும், எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு டயலாக் வரும். இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான டயலாக், ஒரிஜினல்லே உண்டு. அது கரெக்டாக? கரெக்டு ஒரிஜினல்லே உண்டு இது மாதிரி. அதாவது அதில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதில் ஒரு பையன் அப்பாவை கொலை பண்ணதாக வரும், அதான் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து ஒரு மினிஸ்டர் கொண்டாந்துருக்கீங்க, ஒரு சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கர், ப்ளஸ் பையன், அம்மா, இதெல்லாம் கொண்டாந்துருக்கீங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ் யூ ஹவ் மேடு. இல்லை அப்படி இல்லை சார். அதாவது அந்த ஜேனர் வந்து அதே டைரக்டர் வந்து 5-6 படம் பண்ணியிருக்காரு. என்ன இங்கே பிரச்சனை, எல்லாரும் 12 Angry Menங்கிறது அது வந்து ஒரு ஜூரி சிஸ்டம். உங்களுக்குள்ளே அது ஒரு கதை கிடையாது, அது ஒரு சிஸ்டம். அவங்க நாட்டோட லா சிஸ்டம் அது. அந்த லா சிஸ்டத்தை வச்சு 100 படம் வந்துருக்குது.
அதை எப்படி நீங்கள் கொண்டாட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஜட்ஜு வந்து டிசைட் பண்ணுற விஷயம் அது. ஐ திங்க் பார்லிமெண்ட்டில் தே ஹேவ் டு அப்ரூவ் நான் நினைக்கிறேன். இல்லை சார், ஜட்ஜு ஒருத்தர் வந்து ஜூரி சிஸ்டம் பண்ண முடியுமா? இல்லை அப்படி ரொம்ப நல்லா நான் படிச்சிருக்கேன் சார். நான் கிருஷ்ணய்யர் வந்து நம்ம சந்துரு ஐயா வரைக்கும் நேரில் சந்தித்து அவங்க புக்கெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ இந்திரா காந்தியோட வழக்கில் இந்திரா காந்தி வந்து எலெக்ஷன் என்னது செல்லுமா செல்லாதுன்னு வழக்குக்கு வந்து கிருஷ்ணய்யர் வந்து அவருக்கு தனிப்பட்டவர்களை வீட்டில் வர வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அஃபிஷியலாக ஜூரி சிஸ்டம் பண்ண முடியுமா? இப்போ அஃபிஷியலாக பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து இது வந்து நான் கோர்ட் ரூமுக்குள்ள வைக்கல. அவர் வந்து கோர்ட்டில் இருக்கிற ஒரு லைப்ரரி ரூமுக்குள்ள தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவருக்கு தேவைக்கான ஒரு சப்போர்ட்டுக்கு பப்ளிக்கோட கருத்து அவர் கேட்கிறார். அவர் ஏன் ஒரு ஹைகோர்ட் உச்சியில் உட்காந்துருக்க மாதிரி பண்ணீங்க? சூப்பர் கேள்வி. கேமராமேன் கண்ணன் அது வந்து அவர் எல்லாத்துக்கும் மேலே உச்சியில் இருக்காருன்னு அர்த்தமா? அவர் பயமாக இருந்தது, ஒரு கீழே ஊந்துருவார் கண்ணன் சார். எனக்கு நான் தெரிஞ்சவர் வேற, அவர் பெரிய கேமராமேன். அவர் எந்த பிடிப்பும் இல்லாமல் எப்பயுமே கேமரா எடுத்து மாதிரி போய் நின்றுட்டாரு. சொன்ன அடிச்சேன்னு போய் நின்றுட்டாரு. எனக்கு பயம், கீழே நின்றுட்டு இருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டே அவர் விழுந்தாருன்னா நம்ம தான் பிடிக்கணும், அட்லீஸ்ட் நம்ம மேலே அவ்வளோ விட்டு கீழே வந்து நில்றான்னு சொல்லி எனக்கு பயம். அவரு கூலாக நின்றுட்டு இருக்காரு. எதுக்காக சார், நான் ஒரு சினிமா வந்து இந்த படத்தில் நான் நிறையா லோட் போட்டிருக்கேன். அது தெரிஞ்சோ தெரியாவோ படம் நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கணும். என்னோட விருப்பத்துக்கு அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன். அதுதான் நான் செய்ய வேண்டிய விஷயம். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பதிவு வைக்கிறேன். எனக்கு என்ன அறிவு இருக்கோ டெஸ்ட் பண்ணுவோம். அதனால் நோ டிஸ்கஷன், நோ பகிர்தல். அது வந்து இதில் எந்த குறை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். கற்றுக்குவோம், அடுத்ததை சரியாக பண்ணுவோம். தெரியுதா தெரியலான்னு எப்போ தெரியும், எடுத்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற முடிவெடுத்து தான் அது எடுக்கப்பட்டது. ஜட்ஜிக்காக நான் முடிவெடுத்தேன். எனக்கு அந்த கேரக்டர் வந்து நான் கிருஷ்ணய்யரை தான் உருவப்படுத்திட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கணும், முடி அந்த மாதிரி தான் சிரிச்ச முகமாக இருக்கணும். ஸோ பார்த்தோன்னே அவர் ஜட்ஜின்னு தெரியணும், அவர் மேலே சாப்பிட்டுருக்கணும். அவருக்கு நிறைய சீன்லாம் வச்சிருந்தேன் நான். நல்ல பர்சனாலிட்டி அவர், அதான் ஸ்க்ரீனில் நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து அதான் இந்த படத்தோட ஒரு டைரக்டரோட பெரிய விஷயம் என்ன சொன்னால், நம்ம எழுதுகிற கேரக்டருக்கு வந்து கரெக்டான ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணாவே நம்ம வந்து பாதி தப்பிச்சிருவோம். அதனால இந்த மாதிரி அதில் செலக்ட் பண்ண ஆளுங்க எல்லாருமே கரெக்டாக தான் செலக்ட் பண்ணி. அவர் ஏன் மேலே உட்காந்தார்? அங்கே மேலே ஏன் அவர் உட்காந்தாருன்னா, அவர் வந்து இந்த சிஸ்டத்துக்கு எதிரானவர். அவர் ஜட்ஜியாக இருந்தாலும் சட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அது செய்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். அதனால தான் டவாலி முன்னாடி வராமல் பின்னாடி விட்டுட்டு ஒரு முன்னாடி வந்துட்டுப்பார். ஸோ அங்கேருந்தே அவரோட கேரக்டர் வேறுங்கிறது தான் என்னோட இது. அவருக்கு நிறையா சீன் எடுத்திருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டேன். அது அவர் எப்படிப்பட்டவர், அவர் டிராயிங் பண்ணுவார் நிறையா. ஸோ எப்பயுமே மேலே உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பார். அவர் டாப் ஆங்கிள் ஒரு வியூவில் அவர் பார்க்குற ஒரு ஆள். இந்த உலகத்தை வந்து எப்பயுமே அவர் மேலேருந்து பார்க்குறாருங்கிறது தான். உயர்ந்த பீடத்தில் உட்காந்து ஒருத்தர் இந்த உலகத்தை பார்க்குறான், இந்த சிஸ்டத்தை பார்க்குறான். இந்த கோர்ட்டு பழசாக இருக்குது, இந்த சட்டம் பழசாக இருக்குது, இன்னும் புதுப்பிக்கப்படணும், இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர். சரி, அதுக்குன்னு ஹைகோர்ட் மேலேயே போய் உட்காந்து பாரு ஒருத்தர். என்ன சார் சார் அவருக்கு சார் இப்போ நமக்கு வந்து கோர்ட்டுங்குது சார். கோர்ட்டுங்கிறது சம்டைம்ஸ் சார் தனியாக இருக்கிறதுக்கு மேல் மாடிக்கு போகிறோம். ஆமாம் சார், நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மேலே போய் உட்கார மாதிரி அவருக்கு கோர்ட்டு வீடு. அதனால் அவர் போய் உட்காரதுக்கான அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆச்சரியமா அது ராம்கி தியாகராஜன்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு நடிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தேவைப்படுறது, அதே சமயம் சின்ன சின்ன ரோல் தான் இதெல்லாம் எல்லாருக்குமே. அது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா அவங்கெல்லாம் வருவாங்களா, கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்ற ஒரு டவுட்டு. ஸோ நீங்கள் அப்படி போயிட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் பழைய ஃப்ரீயாக இருக்கிற, அதே சமயம் நடிப்பை ரொம்ப தொந்தரவு பண்ணாத ஆட்கள். இல்லை, இப்போ டேரா சார் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார். அவர் ஏன் அவ்வளோ கோபமாக காமிச்சிங்க அவர்? இல்லை, இந்த படத்தில் என்ன சார் இங்கே பிரச்சனைனா, கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றது. ஆமாம், இருக்குன்னு இல்லை. அவர் வந்து மிகுந்த கோபக்காரன் நான் முதல்ல சொல்லியிருப்பேன். அவரோட கேரக்டர்ஸ்லேயே அவர் ட்ரெஸ் சென்ஸ் உள்ள அறிமுகத்திலே சொல்லியிருப்பேன். அவர் வந்து இந்த 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 ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் என்ன சார்னா, இதை வந்து இங்கே படமாக எடுக்கிறதுக்கும் இதை நகர்த்துறதுக்கும் ரொம்ப கஷ்டம். இது நம்ம பழக்கப்படுத்திருக்கிற சினிமாவில் இந்த விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு, இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து இதில் வில்லன் இருக்க மாட்டாங்க, உறவுகள் இருக்காது, ரிலேஷன்ஷிப் இருக்காது, லவ் இருக்காது. இப்படி எல்லாமே இவங்க பார்க்காத ஒரு விஷயம்னா எவ்வளோ நேரம் தான் தாங்குவாங்க அப்படிங்கிற பயமும் கஷ்டமும் எனக்கே உண்டு. ஆனால் வந்து ஏன்னா நான் இது மாதிரி படம் பார்த்து நல்லா பயிற்சியில் இருக்கேன், பழக்கத்தில் இருக்கேன், நமக்கு பார்க்க முடியும். ஸோ இவங்க எப்படி இப்போ தேராசா மாதிரி ஒருத்தர் வந்து எந்திரிச்சு கோவப்பட்டால் தான் அடுத்தது என்ன நடக்குமோ, ஐயோ அவன் எந்திரிச்சா அடிச்சிருவான் அப்படிங்கிற இது இருக்குங்கிறது தான் அவரை வந்து கொஞ்சம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் சாப்பிட்டா சொல்கிறது, ஒருத்தர் கோவப்படுறது, ஒருத்தர் அமைதியாக இருக்கிறது. ஸோ இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ இன்னும் நிறையா வச்சு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமே என்னென்னா வந்து திக்கு வாய் வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து செய்ய முடியாது போச்சு எனக்கு. ஸோ ரொம்ப அது என்னென்னா இன்னும் என் கண்ட்ரோலுக்கு சினிமா மாறிச்சுன்னா அதெல்லாம் செய்ய முடியும். நான் ஹீரோவுக்கு திக்குவாயாக வைக்கணும்னு ஆசை. யார? ஹீரோவுக்கு. அப்படியா? ஸோ ஹீரோவுக்கு வந்து நல்ல கரெக்டான பாயிண்ட் வரும்போது திக்கிறோம். ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அவங்களுக்காக பேசி இதை வந்து சால்வ் பண்ணுறான்னு வைக்கணும். அப்போ நல்லா ஆக்டிங்க்கு உங்களுக்கான ஃபேஸ் வந்து கிடைக்கும்.
எனக்கு அது கூட தமாஷா இருந்தது. நம்ம சாந்தனு வந்து ஃபிலாசபர் அப்படின்னு போட்டுட்டீங்க, ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபிலாசபின்னு போட்டிருக்கலாம் நீங்கள். நல்ல விஷயம் சார். பட் என்னன்னா, நான் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல சார், ஆமாம். அவர் பிறவிலே ரொம்ப அறிவாளி. அவர் ரொம்ப சின்ன வயசுல அவரோட அறிவு பார்த்து அவர் தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பையங்கிறதுக்காக தான் அந்த கான்செப்டை 2 வரியில சொல்லியிருப்பேன். சரி, ஸோ அதனால தான் ஃபிலாசபர்னு போட்டேன். இந்த ஒரிஜினல் படம் 12 Angry Menல ஒரு பையன் வந்து அப்பாவை கொலை பண்ணிவிடுவான். ஸோ அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக தான் கோர்ட்டு இந்த ஜூரி சிஸ்டமே வரும். இதில் வந்து வேலனை வந்து தூக்கு போட்டுடுறாங்க, முடிஞ்சு போய்டுறது. அப்புறம் அம்மா உடந்தையாக இருக்காளா இல்லையான்ற ஒரு மாற்றம் ஒன்று பண்ணுறீங்க. ஏன் அதை பண்ணீங்க? ரொம்ப நல்ல கேள்வி சார். ரொம்ப உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். பொலிட்டிக்கல் மர்டரில் வந்து உடந்தையாக இருந்தவங்களுக்கு அதே தண்டனை உண்டு. விஷயம் அது இருக்கும். இது வந்து தேசத்துக்கு அகென்ஸ்டாக பண்ணுற பெரிய குற்றம் அதுதான். ஸோ இப்போது ஏற்கனவே ஒருத்தரை கொள்றதே பெரிய விஷயம், உடந்தையாக இருந்தவங்களுக்கும் அதே தண்டனை கொடுக்குறங்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஓகே, அதுங்க தான். இப்போது என்னோட நோக்கம் வந்து மரண தண்டனை வந்து காந்தி பிறந்த ஒரு மண்ணில் இதில் பின்னால் இருக்குது. மரண தண்டனைன்றது தப்புன்றது நீங்கள் அழகாக மெசேஜ் சொல்லிடுறீங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு காரணம் வந்து அது வலிக்காமல் எல்லாருக்கும் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு நிரபராதியை கொன்னுட்டீங்க, இப்போ என்னப்பா செய்வீங்க, பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். இப்போது 12 Angry Men இந்த அளவுக்கான விஷயங்களோ இல்லை அந்த மாதிரி ஜூரி சிஸ்டத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட எல்லா விஷயத்தை விட நான் கிரியேட்டராக ஒரு கிரியேட்டராக நான் திங்க் பண்ணது வந்து இது மாதிரி ஒரு 100 படம் நான் பார்த்தேன். ஜூரி சிஸ்டம் உட்காந்து பேசுகிற எல்லா படங்களும் பார்த்துட்டு தான் இதே டைரக்டர் வந்து 12 Angry Men எடுத்த டைரக்டர் ஒரு 6-7 படம் எடுத்திருக்காரு. இது எல்லா படங்கள் இருந்து நம்ம திங்க் பண்ணுறது என்னடா பாயிண்ட்னா, இது எல்லாமே ஒரு கொலையை கண்டுபிடிக்கிற கதையாக இல்லாமல் இந்த சட்டத்தையே மாற்றுற ஒரு கதையாக அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்றது தான் இந்த ஜூரி சிஸ்டத்தை பயன்படுத்தணும். ஸோ அதோட லென்த் வந்து அதிக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு எனக்கு என்ன இருந்ததுனால தான் அதை அந்த பேட்டர்ன் இங்கே கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப அழகான கதை சார் இது. ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் நிறைய கதை கண்டுபிடிக்கிற இந்த ஃபார்மேட்லங்கிற ஒருத்தரை தவறுதலாக நீங்கள் வந்து செஞ்சிட்டீங்க, இது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நீங்கள் வச்சுருக்கீங்களா? யார் உண்மைங்கிறது யார் முடிவு பண்ணுறது? ஓகே, உங்களோட விசாரணை, உங்களோட பார்வை, ஒரு போலீஸோ ஒரு வக்கீலோ ஒரு ஜட்ஜோ இது முடிவெடுத்துட முடியுமா? ஏன்னா இது எல்லாமே நீங்களும் மனிதர்கள் தான். ஸோ எங்களுக்கு என்ன அந்த கண்ணோட்டம் இருக்குதோ அந்த கண்ணோட்டம் உங்களுக்கும் இருக்குது. யாருமே இங்கே வந்து வானத்திலிருந்து வந்தவங்க கிடையாது. சத்தியமா. ஸோ அதனால் அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கணும். எப்படி மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குதோ அதே மாதிரி லாவுக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொன்று, சட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறது சட்டம் மறந்துடக்கூடாது. அதனால தான் இந்த ஹேங்கிங் கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னு பேசுகிறதே அதான். ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய பேர் நிரபராதிகளை தூக்கில் போட்டுருவாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு. ஸோ அதிகபட்சமாக எனக்கு பாதிக்கப்படுறது வந்து நிரபராதிகள் தான். அதை நான் படம் முழுக்க சொல்லியிருக்கேன். சரி, கடைசியில் இந்த கொலையாளி யாருன்னு காட்டும்பொழுது வந்து நம்ம சாந்தனு தான் அது தாடி வச்சுட்டு இருக்கிறதுன்னு ஏன் அவரே காமிச்சிங்க அந்த இதுன்றது? சார், வாட் இஸ் த சஸ்பென்ஸ்ன்னு தெரியல. இதில் சஸ்பென்ஸ் ஒன்றும் கிடையாது, அதனால தான் நான் கேட்குறேன். இல்லாட்டா நான் யூஸ்வலி வெளிப்படுத்த மாட்டேன். படம் டைரக்டர்கிட்ட சஸ்பென்ஸ் இருந்ததுன்னா சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இல்லை நமக்கு சார் இப்போது அட்லீஸ்ட் இதுலேயே அதை புரிஞ்சிட்டாங்கன்னா பெட்ரு, நம்ம அப்படி பயன்படுத்திக்க வேண்டியதான். இப்போது இது வரைக்கும் அவன் எப்பயுமே பதில் சொல்லுவான். ஒரு பத்திரிக்கை ரொம்ப அழகாக இருந்தாங்க, அது திருப்பமாக இருந்தால் பெரிய திருப்பம் அது இல்லையா? இல்லை சார், இப்போ எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் தான், அது இன்னொரு சாந்தன் டபுள் ஆக்ஷன் நான் வச்சிருந்தனாவே இவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். அப்படி தான் எல்லா நடிகரும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சொன்னாங்க. அப்புறம் மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம், அது டபுள் ஆக்ஷன் கிடையாதுன்னு சொல்லி அதுக்கு பேரே கிடையாது. ஸோ உருவகப்படுத்திக்கிறது தான் இங்கே இருக்கிற மெயின் விஷயமே. என்னன்னா அதில் பாக்யராஜ் அழகாக சொல்லியிருப்பார், ப்ரெஷர் வந்து எங்களுக்கு நிறையா இருக்கிறதுனால ஒருத்தவங்க ஒரு கொலை செய்கிறதுக்கு வந்து 6 மாதமோ 1 வருஷமாக பிளான் போடுறான். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 24 hours தான். கண்டுபிடிக்கலாம், கையாளத்தனம், சட்டம் தூங்குகிறது, இப்படிலாம் திட்டிடுவாங்க, மினிஸ்டர் போன் அடிப்பார், பப்ளிக் கேட்கும், போராட்டம் நடக்கும். இந்த ப்ரெஷர்னால தான் நாங்கள் யாராவது ஒருத்தர் வந்து கை காட்ட வேண்டியிருக்குது. வாக்குமூலங்கிறது ஒவ்வொரு எழுத்தும் கரெக்டாக எழுதப்படும் தான், ஆனால் அது எங்கேயும் செயல்படுத்த முடியுது. ஏன்னா அது நீங்கள் முரணாக யார் சொல்கிறாங்களோ அவங்களே அதுக்கு முரணாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் நாங்கள் வந்து அப்படி தள்ளப்படுறதுனால ஒருத்தரை நாங்கள் வந்து பிடிக்க வேண்டிய அவங்களோட ப்ரெஷர் இருக்குது. அவங்க ஒருத்தரை யாரும் இல்லாத இடத்துல அவன் இருந்ததுனால அவன் நடந்ததை இருந்ததாக முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறத கற்பனை. இதே மாதிரி தான் பானு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறத என்ன உருவப்படுத்திட்ட மாதிரி அன்னைக்கு அவனையும் உருவப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ மைண்டில் நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு மரத்தில் ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு நம்ம பயந்துருவோம், திடீர்னு பார்த்தா அது கயிறாக இருக்கும். சரி, ஸோ இந்த உணர்வு தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை சார்ந்து எடுத்துறோம். ஸோ நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்கன்னா அது உண்மையாகிடும் உங்களுக்கு. அது யார் நினைக்கிறாங்க அப்படி கடைசியில் வந்து அது சாந்தனு தான் பானுவே வரைஞ்சிருக்கோம்.
ஆமாம் அந்த உருவத்தை அப்படியே வரைஞ்சிருக்கும். ஆமாம். ஸோ பானுக்கே அப்படி தோணி இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, தேரா சாருக்கு தோணும். தேரா சார் சொல்றாரு, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் தான் இந்த கொலையை செஞ்ச மாதிரி இருக்குது பாரு. உங்களுக்கு மட்டும் இல்லை சார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். இப்போ பானு அப்படின்னு சொல்லியே சொல்லுவான். ஓஹோ, தேவைப்பட்டது உங்களுக்கு? அது தேவைப்பட்டுதானே சார். என்னன்னா அது எதுக்கு? அது அது அவசியம்? அது அவசியம் என்ன அவசியம் நான் நினைக்கிறேன்னா, யார் கொலைகாரன் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னா சார்னா, கொலைகாரன் யார் எதையுமே காட்டிருக்க வேணாமே, துப்பாக்கி வேட்டு ஒன்று போருமே. இல்லை, அப்படி தான் நான் லைட்டாக தான் அதை காட்டியிருக்கேன். ரொம்ப அதை பற்றி டீட்டெயிலாம் போகாத காரணம் என்னென்னா, இங்கே சட்டம் என்ன செய்யுதுங்கிறது தான் பாயிண்ட். நீங்கள் குற்றவாளிங்கிறது அப்புறம் வச்சுக்கோங்க, நீங்களே குற்றவாளி, இதுக்கு பதில் சொல்லுங்கள். அதுதான் என்னோட இது. நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிற கதைலாம் அது வேற கதை, அது வேற கதை. சரி, நீ குற்றம் பண்ணினா எப்படி கண்டுபிடிப்ப, எப்படி சரி பண்ண சொல்லு. இப்போ நீ தப்பு செஞ்சிட்டீங்க, எப்படி சரி பண்ணுவீங்க? சிம்பிள் கதை சார். நீங்கள் ஒருத்தரை தூக்கில் போட்டீங்க, இப்போ தெரியுது, இது வரைக்கும் எந்த கதையிலும் தமிழ் சினிமாவில் கிடையாது. நிரபராதி ஒருத்தன் தூக்கில் போட்டான், சட்டத்துக்கிட்ட ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்குது. ஒன்றும் இல்லை, நம்ம பசுமாடு மாதிரி தான். மணிநீதி சோழன் கதை தான். கொன்னுட்டாங்க, நீ வா எனக்கு பதில் சொல்லு. கண்ணகி கதை தான். பதில் சொல்லுன்னா அங்கே பாண்டியன் செத்து போனான். இப்போ இங்கே சட்டம் என்ன செய்யும்? எத்தனை ஜட்ஜிகள் வந்து உயிர் விட்டுருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது, யாரும் அதை பற்றி படிச்சது கிடையாது. நம்ம நிரபராதி தூக்கில் போட்டுன்னு சொல்லி மனம் உடஞ்சி போய் இறந்து போன ஜட்ஜிகள் இருக்காங்க. நீங்கள் ஏன் ஜட்ஜிகளே கொள்றீங்கன்ற நான். நீங்கள் கூட நிரபராதிகள் மட்டும் இல்லை, நீங்கள் நீதிபதிகளே கொள்றீங்க. அவருக்கு ஆப்ஷன் வைங்க, அவருக்கு அடுத்து வர ஒருத்தர் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுங்க. ஃபேக்ட் இது வந்து இன்ஃபேக்ட் எவ்வளோ படங்களில் இந்த பாயிண்ட் வந்திருக்கு. உங்களுடைய இந்த படத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருக்குது அந்த அந்த கேள்வியில். இது வந்து உள்ளுக்குள்ளே படத்தோட படமாக இருக்குது. அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ப்ளஸ் உங்கள் துணிச்சல். இந்த படத்தை நீங்கள் எடுத்தது வந்து என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. அதாவது இந்த படம் இட்ஸ் எ கிளாசிக் படம். அது ரெண்டாவது என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் எடுத்துருக்க வேணாம்னு இன்னொரு பக்கம் தோன்றுறது. ஏன்னா இந்த ஒரு கிளாசிக் படத்தை கிளாசிக்காக விட்டுறணும். பட்டு உங்களுக்கு ஆனாலும் துணிச்சல் இதை வந்து அதை பண்ணுறீங்க. ரீமேக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட படங்கள், உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல ஆங்கில படங்கள் சர்வதேச ரீதியில் எல்லாம் பார்க்குறீங்க. இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் இதாக இது வந்து நம்ம தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு அந்த ஜூரி சிஸ்டம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற டவுட் எல்லாமே வந்தது. ஸோ உங்கள் நல்ல திறமை தெரிஞ்சது. இதில் இந்த வித்தியாசமான ஒரு முயற்சியை நான் பாராட்டுறேன். டெஃபினெட்லி அதை பற்றி இதில் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அடுத்த படமும் சீக்கிரம் கிடைக்கட்டும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே இருக்குது சார். நான் எல்லா நண்பர்களும் எனக்கு வந்து ஹீரோக்கள்லாம் இப்போ படம் கமிட்டு தான். அப்படியா? ஆமாம் சார், கமிட் ஆகிடும். ஆகிட்டேன். அது நான் இப்போ எனக்கு 3 ஹீரோவில் எந்த ஹீரோ படம் எடுக்கலாங்கிறது தான். இப்போ எனக்கு எதுனா சொன்னேன் சார், என்னை எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க. எவ்வளோ பெரிய வச்சுதான் சரி. இப்போ நான் வீட்டில் வந்து இப்போ நான் ஒரு கதை பண்ண போகிறேன்னாவே எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்கவுங்க ஒரு அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க அக்கௌண்ட்டில். எனக்கு இப்போ எனக்கு ஃபோனில் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணணும் இப்போது அப்படின்னாவே முன்னே நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது திடீர்னு நான் கேட்பேன், யார் ரீசார்ஜ் பண்ணதுன்னு. ஸோ அது பாட்டு வந்து அக்கௌண்ட்டில் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்குது சார் உங்கள் வாழ்க்கை. அது கண்டினியூ ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. கண்டிப்பாக சார். நேயர்களே, லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த இன்னொரு படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்கு நடுவில் வந்திருக்கிற ஒரு படம், இருமுகன். காரணம், எதிர்பார்ப்புக்கு காரணம் வந்து அதில் ஹீரோ வந்து விக்ரம் ஆஃப்டர் எ கேப் வந்து அவர் பண்ணுற ஒரு படம். நம்மக்கிட்ட இருக்கிற ரொம்ப திறமையான நடிகர்கள், சின்சியர் ஆக்டர்ஸில் விக்ரம் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய நடிப்பு. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் ப்ளஸ் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். தமிழில் வந்து ஆக்ஷன் த்ரில்லர்னுடைய அந்த ஸ்டாண்டர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒசரணும் அப்படின்னு விரும்புகிறவர்களில் நானும் வருவேன். அப்பார்ட் ஃப்ரம் விக்ரம், இந்த படத்தில் வந்து நயன்தாரா, நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் சங்கர் இயக்கம். யூசி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் முதலையே சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து யூசி த ஆம்பியன்ஸ். இந்த படத்தில் வந்து இந்த இன்டீரியர்ஸ், அவுட்டோர், மலேசியாலலாம் எடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஜோராக அமைஞ்சிருக்கு. அதாவது ரிச்சாக இருக்குதுங்க படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த படம் வந்து அதில் குறையே வைக்கலை அப்படின்றது ஒன்று. இதில் வந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியில் இருந்து சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் என்ன காரணம்லாம் சொல்லப்படுறதில்ல. மறுபடியும் மீண்டும் ரொம்ப கெட்டிக்காரர் அவர். ஸோ திருப்பி வரத்துக்கு காரணம் என்னென்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ரீதியில் ஒரு கொலைகார ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கார். அவர் வில்லன்னு சொல்ல முடியாது, வில்லின்னு கூட சொல்லலாம். காரணம் அதுவும் வந்து இவர் விக்ரம்னுடைய இன்னொரு ரோல் தான், லவ் அப்படின்ற ரோல். அந்த ரோலினுடைய நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. லவ்னு அந்த பேர் வைக்கிறது. லவ் இஸ் டெட், லவ் இஸ் டேர்ன்ற மாதிரிலாம் இந்த காமெண்ட்லாம் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதை அவரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூசி மலேசியா இதுலேருந்து இன்ஹேலர்ஸ் இதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்ஹேலர் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க. அது எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அது இந்தியாவுக்கு போகணும் அப்படின்றது எனக்கு முதல்ல
புரியல. பீரியட் ஃபிலிமாக இருந்தால் ஓகே, ஏன்னா முதல்ல வந்து இட் வாஸ் அவைலபிள் இன் பிரிட்டன் அண்ட் யூஎஸ் அண்ட் ஆல் தட். அப்புறம் பிற்பாடு இந்தியாவிலேயே இப்போ சிப்லா கம்பெனி பண்ணுறது, இது சிப்லான்னு தான் சொல்கிறாங்க இதுலேயும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து ஆஸ்துமா இன்ஹேலர் மாதிரி. அது அந்த இன்ஹேலரில் வேறு மருந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி பண்ண முடியும்? அது வந்து ப்ரெஷரைஸ்டு இது, அது தனியாகவே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே தேவைப்படும் அதுக்கு. அதை பண்ணி சி அதை வந்து ஒரு தடவை இன்ஹேல் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே நர்வஸ் சிஸ்டத்தில் ஆகிற சேஞ்சஸ் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. பிரெயினுக்குள்ளே அது என்ன பண்ணுறதுன்னு. பிரெயினுக்குள்ளே ஆனதுக்கப்புறம் ஒரு அட்ரினாலின் மாதிரி இட் கிவ்ஸ் எ பவர். அட்ரினாலின் வந்து சக்தியை கொடுக்குமான்றது கிடையாது. அட்ரினாலின் வந்து சம்டைம் பிபிலாம் கூட இன்க்ரீஸ் பண்ணும், அது வேறு விஷயம். பட் இதில் படி என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் வந்துடுறது, சூப்பர்மேன் மாதிரி ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாலும் அதை பண்ணுறாங்க. இது வந்து ஸோ யூ கேன் கிரியேட் by just giving this inhaler, you can create an army of Superman. இந்த லெவலில் ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவர் பண்ணணும். இன்ஃபேக்ட் ஐ do not know why they chose an inhaler. காரணம் என்னென்னா, அந்த இன்ஹேலர் வந்து ஒன்லி ஆஸ்துமா இருக்கிறவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்கள கொல்லணும் அப்படின்னாக்கா ஒன்லி ஆஸ்துமா பேஷண்ட்ஸை மட்டும்தான் கொல்லணும் அப்படின்னு தான் வரும். மற்ற யாரும் அதை யூஸே பண்ண மாட்டாங்க. பின் எதுக்கு அது பண்ணாங்கன்னு தெரியல, அதை விடுங்க, ஓகே. பட்டு இந்த படம் வந்து ஆரம்பத்துலலாம் ஒரு பெரிய ஸ்பை த்ரில்லர்ன்ற மாதிரி ஆரம்பித்ததில் தேவையே இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் தம்பி ராமையா மலேசியன் போலீஸ் சீஃபாக வராரு. அவர் வந்து ஒரு வடிவேலு லெவலுக்கு அவரை வந்து காமெடி பண்ண வச்சுருக்காங்க. எதுக்கு வந்து ஒரு போலீஸ் சீஃப், ஒரு ஆஃபீஸர் வந்து ஒன் ஆஃப் த சீஃப் ஆஃபீஸர்ஸ் அவர் வந்து எதுக்காக இது மாதிரி ஒரு தமாஷ் பண்ணணும், ஏகப்பட்ட முகத்தெல்லாம் அவரை மாற்றிட்டு அந்த ஒரு மீசையை வேறு தமாஷா வச்சுட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அதனால் என்ன ஆகிடுறது, படம் சீரியஸ்னஸ்லேருந்து இவங்க ஒரு காமெடி ட்ராக்கு அதிலே ஒரு கேரக்டர் பண்ணலாமேன்னு நினச்சது வந்து கொஞ்சம் கேலி கூத்தாக இருந்ததுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. அது எதுக்கு எனக்கு வந்து இரிட்டேட் பண்ணித்தது அவருடைய கேரக்டரைசேஷன் தம்பிராமையால் அந்த ரோல் அது மாதிரி. ஓகே, இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக ஒரு இதில் நல்ல விஷயம் என்னென்னு ஒன்று பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் அந்த லவ்னு பண்ணுற அந்த கேரக்டர் அது வந்து விக்ரம் வந்து ரொம்ப ஜோராக பண்ணியிருக்காரு. இது விக்ரமுக்கு இது ப்ராப்ளமே கிடையாது. ஆக்டிங் இதில் ரொம்ப தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுட்டுருக்கிறவர். எனி டிஃபிகல்ட் திங் ஹி வில் டூ இட். இட்ஸ் காட் எ பவர்ஃபுல் மொபைல் ஃபேஸ் அவர். இதில் இந்த லவ்ன்ற கேரக்டர் அவர் வரதில் வந்து அவர் ஒரு போக்கர் ஃபேஸ்டாக இருக்கிறதும் அதை வந்து ஓவர் டூ பண்ணாமல் இருந்தது நான் ரொம்ப ரசித்தேன். அதாவது ரொம்ப நெளிஞ்சு வளைஞ்செல்லாம் போய் ஒரு லேடி கேரக்டர் பண்ணுறதுனால டிரான்ஸ்ஜெண்டர் அவர், அதனால் அதுக்கு நான் ஓவர் டூ பண்ணாமல் சும்மா கம்பீரமாக இருப்பார். ஒரு சின்ன ஒரு நெளிவு தான் இருக்கும். நம்பர் 1, ஒரு உதட்டை சுழிப்பார், அது ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி ரொம்ப முகத்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். அதை வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு சுவிட்சு போகும் பாருங்க, அதை ஒன்று பண்ணுறாரு. அதை நான் ரசித்தேன். இன்ஃபேக்ட் விக்ரம் ஹேஸ் டன் இட் நைஸ்லி. அது ஒன்று. அண்டு முதல் ஹாஃப் பூரவே இது மாதிரி வந்து தம்பிராமையா இருக்கிறதுனால, அந்த ரோல் இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு லைட்டாக தான் போகிறது. என்னடா இது அப்படின்ற மாதிரியே தான் போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே மலேசியன் மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை கொல்றதுக்காக இந்த லவ்ன்ற இந்த கேரக்டர் வில்லன் அவராகவே அவ்வளோ பெரிய லெவலில் பண்ணுறவருக்கு இன்னும் அடியாட்கள்லாம் இல்லையா அப்படின்றதெல்லாம் காட்டவே இல்லை. அவர் தனித்து ஏங்குற ஒரு கில்லராக தான் இருக்கார். அவர் இந்த மருந்தெல்லாம் அனுப்பிச்சு இந்தியர்களை கொல்றதுக்கான காரணமும் தெரியல. தென் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள புகுந்து அவரை கில் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிற அந்த ஒரு ஹோல் போர்ஷன் ஒன்று இல்லை, ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாடி லாங்குவேஜ் ஆஃப் விக்ரம், த வே ஹி கம்ஸ் அவுட், அது எங்கெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் கூட நடிக்காமல் வரணும், எங்கே டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருக்கணும், எங்கே நைஸாக நடக்கணும், அதெல்லாம் ஒன்று பண்ணி காட்டுறாரு. ரியலி சூப்பர் ஆக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு. இதான் படங்க. இருமுகன் அப்படின்றது கொஞ்சம் 2 கட்டான ஆகிடுது. அந்த த்ரில்லராக எடுத்துருக்கணும். தம்பிராமையாவெல்லாம் போட்டு தமாஷ் பண்ணிருக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த லவ் கேரக்டரை வந்து இன்னும் பில்டப் பண்ணியிருந்தாக்க இந்த படம் அவரை வந்து சமாளிக்க முடியாமல் ஹீரோ இருக்கார் பாருங்க விக்ரம், அவர் தவிக்கிறார். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஹீரோ வந்து பெரிய ஹீரோவை நீங்கள் வந்து ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக போட்டிங்கன்னாக்க வில்லனை ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்ட முடியாத ஒரு பிரச்சனை உண்டு தமிழ் படங்களில். ஹாலிவுட்லலாம் அந்த பிரச்சனைலாம் பார்க்குறதே கிடையாது. தண்ணி காட்டுவாங்க வில்லன்கள்லாம். இங்கே அது மாதிரி காமிச்சாக்க ஹீரோக்கள் ஒத்துக்கிறது இல்லை. ஐ அக்ரி. இதில் வந்து வில்லனும் விக்ரம் தான். அப்படி இருக்கும்பொழுது 2 வில்லன்களுக்கு நடுவில் இந்த வில்லன் விக்ரம்
ஹீரோவை எப்படி அலக்கழிக்கிறாருன்றதை வந்து நான் கம்ப்ளீட்டாக பில்டப் பண்ணியிருந்தா இருமுகன் படம் வந்து ரொம்ப ஜோராக வந்திருக்கும். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் வருத்தமான விஷயம். ஸோ நேயர்களே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். டில் தென் பை பை.